அவருக்கு முறைப்படி அசிஸ்டன்ட்ஸ்னு ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. ஆ. என்னை அந்த கேட்டகரியில் அவர் வைக்கல. ஆ. ஆமாம். வெண்ணிலா கபடி குழு எனக்கு விருது கொடுக்குறாங்க. நான் எழுதின பாட்டுக்கு வளர்ந்து வரும் பாடலாசிரியர் அப்படின்னு ஒரு விருது. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுக்களில் அவரும் ஒருத்தர். அவர் லிங்குசாமி அண்ணன், அறிவுமதி அண்ணன், இவங்கெல்லாம் மேடையில் நான் இப்போ விருது வாங்கிட்டு கீழே வரும்போது கை கொடுத்து மகிழ்ச்சி தம்பி ஓய்வாக இருக்கும்போது அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொன்னார். அந்த நாள்லேருந்து அவர் எனக்கு குருநாதர் மாதிரி ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு நான் அவர் ஆஃபீஸ்க்கு போய் பார்க்க ஆரம்பித்தேன். அது திடீர்னு கூப்பிடுவார், போவேன். சில நாள் போய் அங்கே இருப்பேன். அசிஸ்டண்டாக உங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாரு அவர்? பெருசாக எந்த வேலையும் இருக்காது. வர டியூன்ஸ் நம்ம கேட்கணும். அந்த டியூன்ஸ்க்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். அந்த டியூன்ஸ்க்கு வரிகளை போடணும். சரி. ஆமாம், வருது போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அவர் போட்டதை நீங்கள் பார்ப்பீங்களா அல்லது நீங்களே போட்டு அவர்? சில சமயம் ஒன்றாவே உட்காந்து அவரு கண்ணதாசன் மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து எழுதுறது சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே அவன் வரகாவி மாதிரி ஆகிட்டார் அவர். நாமத்துக்குமார் அவருக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போல. அவன் பேனா வேண்டாம் மெட்டை கேட்பாரு, சொல்லுவார். அப்போ நாங்கள் அப்படியே காப்பிரைட் பண்ணுவோம் சொல்ல. அவருக்கு முறைப்படி அசிஸ்டன்ட்ஸ்னு ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. என்னை அந்த கேட்டகரியில் அவர் வைக்கல. ஆமாம். ஆனால் விருதுகிறதுலாம் வாங்கிட்டு நம்ம பாட்டு எழுதிட்டு இருக்கோங்கிறதுனால முத்துமாறன் ஆஃபீஸ் காலையில் வந்து இரவு வரைக்கும் அங்கே இருந்துட்டு போகிற அசிஸ்டன்ஸும் இருந்தார். அவர் வரிகளை சொல்லும் போதே அவர் போதையில் இருப்பாரா? அது நான் அந்த விஷயத்தை சொல்லாமான்னு தெரியல. ஏன்னா அவர் இப்போ இல்லை. சரி, வேண்டாம், சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் பார்த்த நிறைய நல்ல மனிதர்களில் அவரும் நல்ல மனிதர்.